இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க உறவுகளே, எப்படி இருக்குது. ரைட், அப்படியே திரும்பி இங்காலையும் பாருங்க, இங்காலையும் பாருங்க. முன்பக்கம் முன் வீதி என்று சொல்வார்கள். படுத்துறை யாழ்ப்பாணம் பிரதான வீதி. அதில் எல்லாம் பாருங்க, எல்லாம் பெரிய சொல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே சுற்றி இங்காலையும் பாருங்க, இங்காலையும் பாருங்க, இங்காலையும் பாருங்க. எப்படி ரைட், என்ன விஷயம்னு சொல்கிறேன். வணக்கம் உறவுகளே. உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கந்தசுவாமி கோவிலுக்கு முன்னால் நிற்கிறேன். டண்டடன். ரைட், இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு 11:45 ஆகின்றது. இந்த டைமில் வந்து ஒரு வீடியோ என்னென்னு சொன்னால், இன்றைய தினம் 17/8/2026 நல்லூர் கந்தசுவாமி கோயில் இந்த திருவிழா வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இன்றிலிருந்து 25 நாட்கள் இந்த திருவிழா வந்து நீங்கள் கண்டுகளிக்கலாம். வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே நடக்கிற விடயங்களை, இங்கே நடக்கிற ஒவ்வொரு அம்சங்களையும் வந்து நீங்கள் கண்டுகளிக்கலாம். நிறைய கடைகள் வந்திருக்குது. வெளிநாடுகளிலிருந்து நிறைய உறவுகள் வந்திருக்கிறார்கள். எல்லாரையும் சந்திக்கலாம். அப்படி நிறைய அம்சங்கள் இங்கே இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் பின்னேரத்தில் கோயிலை சுற்றி அந்த விளம்பார சம்பவங்களும் இருக்குது. அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வாகனத்திலையும் வந்து முருகன் வந்து அவங்க ஏற்றிக்கொண்டு அப்படி வலம் பெறுவார்கள். அப்போ அதெல்லாம் வந்து பின்னரங்களில் கண்டுகளிக்கலாம். நினைக்கிறேன் நார்மலாக காலையிலேருந்தே இந்த பூசை நிகழ்வுகள், பூசை வழிபாடுகள் எல்லாம் வந்து ஆரம்பிக்கப்படும். எனக்கு அதை பற்றி நிறைய விடயங்கள் தெரியாது. ஏழுமன்று சொன்னால் இங்கே வாராக்களோட கதைச்சி எல்லாம் வீடியோஸ்கள் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னு பார்ப்போம். வரக்கூடிய ஆக்கள் வந்து இங்கே நடக்கிற விடயங்களை கண்டுகளியுங்கள். வேறு என்ன இங்கே எப்படி ஏற்பாடுகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்குதுன்றதை வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். அதையும் பார்ப்போம். ரைட், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் முன்பக்கம் நல்லூர் முன்வீதி. வளமை மாதிரி இந்த வேரியஸ் எல்லாம் போட்டிருக்கணும். பாதுகாப்பு கடமைகளுக்காக போலீஸாரும் கூட இருக்கிறார்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மணல் எல்லாம் போட்டு, புது மணல் எல்லாம் போட்டு, தண்ணி எல்லாம் அடித்து ரெடியாக்கி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போயும் தண்ணி அடிச்சிருக்கு நம்ம இருக்குது. அப்படியே நடந்து அப்படியே இதால் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுண்டு. இந்த பாருங்கள், அந்த மரங்கள் எல்லாம் லைட்லாம் போட்டு வடிவாக அலங்கரிச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இரவுலேயும் இந்த டைம்லேயும் சிலர் வந்து வழிபாடுகளில் ஈடுபடுறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தொங்கலில் கற்பூரம் எல்லாம் ஏற்றி இந்த டைம்லேயும் வந்து பக்தர்கள் வழிபாட்டில் ஈடுபடுகிறார்கள். ரைட், ஒரு அமைதியான அற்புதமான சூழல். அப்படியே நடந்து பின்பக்கம் மட்டும் போய் உங்களுக்கு காட்டணும் என்ன மாதிரி இப்போ இருக்குன்றதை பாருங்க. ஓகே, காலமாக வந்து நான் எடுக்கலை. நான் நினைக்கிறேன் லைவ் எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அதனால் இப்போ நான் இங்கால இப்போ எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இப்படியே தான் இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுக்கிறாங்க. ரைட், இதிலேயும் கவனத்தில் கொண்டு செயற்படுமாறு சில அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. அதை பார்ப்போம் போய் என்னென்று பாருங்கள். ஆலய வளாகத்தில் வருதரும் பக்தர்கள் எப்படிலாம் இருக்கணுமன்றதை வந்து ஒரு காட்சிப்படுத்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாத்தையுமே வாட்சி கொண்டு இருக்க நேரம் இல்லை. பாருங்க, நடத்தை விதிகள் ரைட் 3 மொழிகள்லேயும் போட்டிருக்கிறாங்க. சூப்பர், வெரி குட். இந்த எங்களை சிங்களத்துலேயும் போட்டுக்கிறாங்களா? ஓகே, இங்கே போவோம். நான் சோட்டில் சொல்லியிருக்கிற மாதிரி பல லட்சம் மக்கள் இந்த 25 நாட்களும் வருகை தருவார்கள். ஆகவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவாக வருடாந்தம் நடத்தப்படுகின்றது இந்த நல்லூர் கந்தசுவாமி கோயில் திருவிழா. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயில். இந்து ஆலயம், ரைட், முருகன் கோயில்.
நானும் மேலும் சொன்னால் இங்கே நடக்கிற விடயங்களை உங்களுக்கு காட்சிப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறேன். நானும் வருவன். ஓகே, அதில் பார்ப்போம். அப்படியே இதெல்லாம் வந்த நான் உங்களுக்கு தெரியும், லவின்ஸ் சாப்பாடு கடை இருக்குது. அப்படியே இதால் வந்து இப்படியே தண்ணியில் அடிக்கிறாங்க பாருங்க. 20 ரூபா வேலை தான் நடக்கும். 25 நாளும் தீராத வேலை நடக்கும். யாரும் வீடியோஸ் பார்க்குறார்கள் இந்த கோயில் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருந்தால் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருந்தாண்டு பகிர்ந்து கொள்ளலாம். வேறு பேய் மக்கள் வராங்க. பாருங்க கோபுரத்தை எப்படின்னு. ரைட், அப்படி ஒரு கோபுரம். நான் நினைக்கிறேன் 3 திசைகள்லேயும் இது இருக்குது. பின்பக்கம் இந்த கோபுரம் வந்து இன்னும் ஒரு கோபுரம் எழுப்புது கொண்டிருக்கிறாங்க. தெரியல எனக்கு. இந்த தோட்டம் வந்து வெறியர் அழகாக இருக்குது. நல்லா சோடிச்சு வடியாக வச்சுருக்குறாங்க. அப்படியே இங்கே பாருங்க, நல்ல ஒரு பின் வீதிக்கு வந்துட்டோம். அப்படியே போய் நான் அப்படியே முடிய பெற்றேன்டா. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் உங்களுக்கு காட்டணும் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு தெரியும், இந்த துண்டில் நான் ரம்புட்டான் சீசன் டைம் இதில் வந்து ரம்புட்டான் பழம் வியாபாரம் செய்தேன் நான். ரைட், மறக்கல அந்த இடம் எல்லாம். ரம்புட்டான் சின்னாவும் ரம்புட்டானும். அப்படியே பின்வீதி பாருங்க எப்படி இருக்குன்னு. சிலாக்கள் நினைப்பாங்க இது பண்ணி என்ன வேணும் இந்த சும்மா அதில் எடுத்து காட்டி கொண்டுக்கிறான். சிலாக்களுக்கு எதிர்பார்த்துருப்பீங்கள், இங்கே வர கிடைச்சிருக்காது. அப்போ உங்களுக்கு தான் இது பாருங்க அப்படி இருக்காங்க. ரைட், அதால் பின்வீதியிலையும் இப்படி ஒரு என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி இங்கே பிரம்மாண்டமான ஒரு என்ட்ரன்ஸ். அப்படியே போவோம். இதுக்கு பின்னால் அப்படியே வந்தோம்னு சொன்னால் அங்கே எல்லாம் வந்து கடைகள் இருக்குது. இதுக்கு இங்கெல்லாம் கடைகள் எல்லாம் போட்டுக்கிறாங்க. ஓகே, இல்லை லாக் பண்ணியிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் உங்களுக்கு தெரியும், சரவணாஸ் டெக்ஸ்டைல் இருக்குது அவங்கண்ட பக்கம் பின்பக்கம். ரைட், இதுக்கு இங்கால தான் பின்னால் தான் கடைகள் எல்லாம் இருக்குது. போனால் பார்க்கலாம். நாளைக்கு வந்து ஒரு கடையாக விசிட் பண்ணி உங்களுக்கு எடுத்து வீடியோ போகிறேன். என்னென்ன ஐட்டங்கள்லாம் இருக்குன்றது பார்ப்போம் நாளைக்கு. ரைட், சந்திக்கலாம்.